Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு saree ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கு இந்த saree நமக்கு எப்படி ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கிறதுக்கு. ஸோ நான் வந்து நிறைய இடத்துல சர்ச் பண்ணி நிறைய பார்க்கும்போது எனக்கு மீஷோல வந்து இது ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு. சரி குவாலிட்டி வந்து இதில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படின்லாம் இருக்கே, சரி இந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க, நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு கலர் மட்டும் தான் சிங்கிளாக வந்திருந்தது. சரி ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்ட்டு, செம்மையாக இருந்தது. டபுள் ஷேட் ஒரு மாதிரி ப்ளூ ஷேட்லேயுமே இது இருக்குது. ஒரு மாதிரி அரக்கு கலர் கோல்டன் கலரில் உங்களுக்கு ஒரு ப்ளூ ஷேடுமே வருது. இது வந்து ஸ்பேஸ் சில்க் saree. உங்களுக்கு பார்டர்லலாம் வந்து ஆரி ஒர்க் கொடுத்த மாதிரி கொடுத்து saree ஃபுல்லாகவே வந்திருக்கும். உங்களுக்கு உள்ள ஃப்ளீட்ஸுக்கு மட்டும் வராதுமே, எல்லா இடத்துக்கும் வந்து கவர் ஆகிருக்கும். ப்ளவுஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, கட்டியிருக்கதே தெரியாத அளவுக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது. இது வந்து டிரான்ஸ்பரன்சி சிங்கிள் ப்ளீட் எடுக்கும்போது கண்டிப்பாக டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இதே நீங்கள் மடிப்பு எடுத்து saree கட்டுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கலர் தான் நான் வந்து வேர் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு அதனால் பெருசாக இந்த கலரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ரிசீவ் பண்ணோன்னே ஏன் இந்த கலர் எல்லோரும் சூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இப்போ தான் எனக்கு வந்து ஓகே, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கும்போது இந்த கலரு, இந்த கிளாத்து இருக்கிறதுலே ப்ரைஸும் வந்து கம்மி. இதுதான் 400 சம்திங் தான் வாங்கியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் கம்மி, பட் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்க ஃபுல்லாக விரித்து பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்றது. எனக்கு அந்த ப்ளூ ஷேட் டபுள் ஷேட் வருது இல்லையா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதாவது இது வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குத்துற மாதிரியோ இல்லை ஜிகு ஜிகு நம்மளுக்கு இருக்கிற மாதிரியோலாம் இருக்காது. பார்ட்டி வேருக்கெலாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம். 4 சைட்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல லேஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆரி ஒர்க் வந்து கையில் பண்ணது கிடையாது, ஒட்டியிருக்காங்க. பட் ஆனால் வந்து வேர் பண்ணும் போது அவ்வளோ எலகண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு சாரியில் மட்டும்தான் டீட்டெயிலாக ஃபுல்லாக பிரித்து காமிச்சிருப்பேன். மிச்சதெல்லாம் வந்து கலர் ஷேட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதில் வந்து நான் எல்லாமே சூஸ் பண்ண கலர்ஸ், இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கலர் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் ஒரு 5 கலர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அது இமேஜில் எப்படி இருக்குது, நேரில் எப்படி இருக்குது அப்படின்றத காமிப்பேன். இதுக்கு வந்து நான் 10/10 தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் இதுக்கப்புறம் உள்ள சாரீஸ் எல்லாம் விட எனக்கு இந்த saree பார்த்தோன்னே அவ்வளோ சாட்டிஸ்ஃபை, அவ்வளோ பிடிச்சிருக்கு. பட் இமேஜை விட நேரில் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு saree பார்க்கலாம். ஸோ சேம் கலர் சேம், உங்களுக்கு வந்து இமேஜில் கூட சிங்கிள் ஷேடாக தெரியுது. நம்மளுக்கு டேரெக்டாக கையில் பார்க்கும்போது ரிசீவ் பண்ணோன்னே டபுள் ஷேடாக இருக்குது. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 sarees இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இன்னும் ஒன்று வந்து எனக்கு ரிசீவ் ஆகலை. எனக்கு அது வரைக்கும் பொறுமை தாங்கலை. சரி ஓகே, நம்ம இதை ஒரு வீடியோவாக போடுவோம். நெக்ஸ்ட் ஒரு ஷேட் வரதை வந்து நம்ம தனியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கே உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் நேற்று தான் ரிசீவ் பண்ணேன். நான் இவ்வளோ ஸ்பீடாலாம் நான் வீடியோ போட்டதே கிடையாது. பார்த்துக்கலான்னு. ஏன்னா இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால நிறையா பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா இருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கலரில் நம்மளுக்கு எப்பொழுதுமே இந்த பர்பிள் லாவெண்டர் ஷேடு இந்த மாதிரி ஷேட்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இது ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து எனக்கு டபுள் ஷேடு மாதிரி தெரியல. பட் ஆனால் கிளாத் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் அதை விட இது ப்ரைஸ் கூட. ஒரு செல்லருக்கும் வேரி ஆகுமா அப்படி என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நான் வாங்கினது வேறு செல்லர்கிட்ட, இந்த 3 வந்து வேறு செல்லர்கிட்ட வாங்கியிருக்கோம். பட் ஆனால் குவாலிட்டி எனக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப லைக் பண்ணது இந்த கலர் தான். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி எனக்கு இந்த கலர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னா சிங்கிள் ஷேடு தான், உங்களுக்கு லைட்டாக டபுள் ஷேட் தெரியுது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. இதை மட்டும் நம்ம தனியாக வாங்கியிருந்தோன்னா இதை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம். பட் அதை பார்த்துட்டு இதை வரவும் தான் எனக்கு இந்த கலர் கொஞ்சம் மைல்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் இந்த இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. தாராளமாக உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் அந்த சாரிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் எண்டில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுவுமே வந்து குவாலிட்டி அமேசிங் தான். உங்களுக்கு வீடியோவில் கூட கலர் வந்து இது கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. நேரில் செம்மையாக இருக்குது இந்த கலர். வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரிஜினல் கலர் தெரியல. நானும் நிறையா மூடில் செட் பண்ணி பார்த்தேன். இந்த ஒரிஜினல் கலர் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. பட் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி தான் சேம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த கலர் வேணும்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹைலைட்டே இந்த பார்டர் தாங்க.
இந்த சாரியில் வந்து ஹைலைட்டே இந்த பார்டர் தான். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வரைக்கும் இது இந்த ப்ரைஸில் இருக்கும். இன்னும் ஒரு 3 months 4 months ஆயிடுச்சுன்னா இதோட ப்ரைஸுமே வந்து குறைஞ்சிடும். ஸோ இப்போயுமே நிறைய ஹோல்சேல் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 600 550 அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்மளுக்கு மீஷோவில் இவ்வளோ வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கிது. செம்ம சாரீ, ஒர்த்தான சாரின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த கலரும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாட்டிஸ்ஃபை தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினதில். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் ஷேடில் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. ஒரு யூனிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இந்த ஷேட்லாம் ட்ரை பண்ணலாம். இதுவுமே உங்களுக்கு லைட்டாக கோல்டன் ஷேடு, அந்த செகண்ட் ஒன்றுமே கோல்டனோட மிங்கிளாகி வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இதுவுமே நம்மளுக்கு வந்து கோல்டன் லைட்டாக டிஷ்யூ மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இது டிஷ்யூலாம் கிடையாது, சாஃப்டான ஒரு ஜார்ஜெட் அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் வரும். சூப்பராக இருக்குது. பட் நல்ல கிராண்டாக இருக்கும். நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கிராண்டாக இருக்கும். இது வந்து இமேஜில் விட டேரக்டாக சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. டபுள் ஷேடு தான் இதுவுமே. ஸோ எல்லாமே டபுள் ஷேடு தான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. லோ ப்ரைஸ் அது ஃபஸ்ட் ஒன் இருக்கிறதுலே எல்லாத்த விட அதுதான் லோ ப்ரைஸு. பட் அதுதான் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஷேடு அல்டிமேட்னு சொல்லலாம். இதுவுமே வந்து வேறு லெவல் தான். ஸோ இதுவுமே கோல்டன் ஷேடில் மிங்கிளாகி இந்த மாதிரி இருந்துச்சு. 4 சைட்லையுமே உங்களுக்கு கார்னரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்மளுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் வரும். இதிலலாம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ளவுஸ் இருக்கும், நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிங்க்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இது வந்து லேஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த கோல்டனில். பட் இந்த பிங்க்கு அதுக்கப்புறம் காமிச்ச 3 இதுவுமே வந்து 3 சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்காங்க. சேம் கிளாத்லேயே உங்களுக்கு ஒட்டியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ எல்லா சாரியுமே ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் 4 சாரியுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பிங்க், க்ரீன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லாவெண்டர் கலர். இப்போ இந்த லாவெண்டர் கலர் கரெக்டாக தெரியுது. ஃபர்ஸ்ட்டு காமிச்சு தெரிஞ்சதை விட இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் ஷேட் இது வந்து கோல்டனோட, இந்த 3 ஷேடுமே வந்து கோல்டன் டபுள் ஷேடில் வருது. பர்பிள் வித் கோல்டு, சாரி லாவெண்டர் வித் கோல்டு, க்ரீன் வித் கோல்டு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன் காமிச்ச கோல்டு வித் ப்ளூ வந்து அல்டிமேட்டு. ஸோ இதோட கிளாத்துமே ரொம்ப சூப்பர். இந்த 4 கலருமே எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூலாம் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸு. அடுத்ததும் பாருங்கள், எல்லாமே எனக்கு இன்னும் ஒரே ஒரு கலர் மட்டும் ரிசீவ் ஆகலை. அதுவும் ரிசீவ் ஆச்சுன்னா செப்பரேட்டாக போடுறேன். எல்லாமே 500. அந்த கோல்டன் மட்டும் 448 வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.